அடுத்து குடியரசு தினத்துக்கு போவோம். குடியரசு அப்படின்னு சொல்லி சொன்னாலே மக்களுக்கான அரசு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? குடினா மக்கள், அரசு, குடியரசு தினம் 26 ஜனவரி 26 குடியரசு தினமா நம்ம கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு குடியரசு தினம் இருக்கும் அந்தந்த தேதியில். ஆனா குடியரசு தான் இன்னைக்கு என்ன? இஸ்லாம் இதுக்குள்ள வருதா? குடியரசுல வருதா? 100% வருது. 99ல் 100% இஸ்லாம் உள்ளே வருது. குலஃபாய ராஷிதீன்களை தான் பார்க்கணும், நபியை பார்க்கணும், நபிக்கு அடுத்து ஆட்சி செஞ்சு ஆட்சியாளர்கள் பார்க்கணும். அந்த ஆட்சியாளர்களுக்கும் குடிமக்களுக்கு மத்தியில எப்படி தொடர்பு இருந்துச்சு? இப்போ உள்ள ஆட்சியாளர்களுக்கும் குடிமக்களுக்கு மத்தியில எப்படி தொடர்பு? மாதம் 1000 ரூபாய் இன்னைக்கு லேடிஸ்களுக்கு கொடுத்துட்டா, 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்துட்டா, அந்த காசு கை காசு இல்லை, அதை எப்படி ரிசீவ் பண்றது, திரும்ப எடுக்கிறதுன்னு யோசிப்பாங்க இல்லையா? ஆனால் சஹாபாக்களுடைய ரசூல் போது அல்லாவுடைய ரசூல் பாதுகாக்கப்பட்டவர்கள் தான். சஹாபாக்கள் மனுஷங்க தானே. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் மஜ்மூ மனுஷங்க தானே. பொண்டாட்டி பிள்ளைகள் ஆசை உள்ளவங்க தானே. அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு சம்பவம் இன்ஷா அல்லாஹ் அவங்க எப்படி குடிமக்களோட அரசு நடத்துனாங்க, குடியரசு அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். இஸ்லாத்துல இல்லாத ஒன்றும் கிடையாது. குடியரசு தனியாவெல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்துடாது. இஸ்லாம் கலந்து தான் குடியரசு தினத்தை யோசனை பண்ணி பார்க்கணும். அதான் அறிவாளிகளுக்கு அழகு. ஜனாதிபதி 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்யறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 வருஷம் ஒரு மனுஷன் ஆட்சி செஞ்சா அவன் எவ்வளவு சம்பாதிப்பான்? 5 வருஷத்துல ஒரு எம்சி என்ன சம்பாதிக்கிறான் நம்ம நாட்டுல? ஜனாதிபதி விடுங்க, பிரதமர் விடுங்க, முதலமைச்சர் விடுங்க, ஒரு சாதாரண எம்சி, ஒரு வார்டு மெம்பர் என்ன சம்பாதிக்கிறான்? ஜனாதிபதி பொண்டாட்டி கேட்குறாங்க, எனக்கு இந்த ஸ்வீட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, காசு இல்லை அப்படின்ட்டாங்க. ஜனாதிபதி சொல்றாங்க, இந்த காசு இல்லை, ஸ்வீட்டு வாங்கி பொண்டாட்டி கொடுக்குறது எந்த காசு இல்லை அப்படின்ட்டாங்க. கொஞ்ச நாள் ஓடி போயிட்டு அந்த அம்மா மாப்பிள்ளையை கூப்பிட்டாங்க, அபூபக்கரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை வச்சு அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்களே, ரொம்ப ஆசையா இருக்கு அந்த ஸ்வீட் சாப்பிடணும், இந்த காசை வச்சு வாங்கிட்டு வாங்க. அபூபக்கர் ஒபிமா, ஏது இந்த காசு உனக்கு கேட்குறாங்க? நீங்க தந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்ச காசு. அவங்க உடனே சொல்றாங்க, சேர்த்து வைக்கிறதுக்காக விட அதிகமான சம்பளத்தை நான் பைத்துல் மால்ல இருந்து நான் வாங்குறேனா? உன்னால மிச்சப்படுத்தக்கூடிய அளவிற்கு நான் பைத்துல் மால்ல அதிகமான காசு வாங்கினமா? மாசம் மாசம் எவ்வளவு மிச்சப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க. கணக்காளரை கூப்பிட்டுக்கிட்டாங்க, என்னுடைய சம்பளத்திலிருந்து ஒரு 3 தானே 2 தினார் மிச்சப்படுத்தினாலும் 2 தினாரை குறைச்சிருங்க, 2 தினார் எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் நீங்க தர்றீங்க, நாளைக்கு ரப்போவை என்னால் பதில் சொல்ல முடியாது. கற்பனை படி பாருங்க. பொண்டாட்டிக்கு ஒரு சாதாரண பட்டுப்புடவை கேட்கல அந்த அம்மா. அந்த அம்மா உயர்தரமான வாகனம் கேட்கல, சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட்டை கேட்குறாங்க மனைவிங்கிற முறையில். அந்த காசை அந்த அம்மாவே வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வைக்கிறாங்க. அதை கூட அதிகமான சம்பளத்தை கட் பண்ணாங்க. இது குடியரசு ஆட்சி. இது முதல் கலீஃபாவா? 2வது கலீஃபா உமர். இந்த ஹதீஸை படிக்கும்போது அந்த புல் இருந்துச்சு. கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன் பல தடவை. ஒரு சில சம்பவங்களை படிக்கும்போது அப்படியே மூடி வச்சுட்டு நெஞ்சில கிதாப் வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருவோம். பொது ஆளுங்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வேளையா ஷாமுக்கு போறாங்க. யாராரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கருடைய கதை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவத்தை சொல்லியாச்சு. 2வது நெக்ஸ்ட் வரக்கூடிய நேரத்துல நம்முடைய இந்திய மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த 2 பேரையும் கலட்டி விட்டுட்டு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே வலம் வர்றாங்க. ஒரு கிழவி உட்கார்ந்துருக்குது. அந்த வயதான அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அந்த அம்மாட்ட போய் உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்னம்மா சோகமா உட்காந்து, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. வந்தது யாருன்னு தெரியாது. அந்த அம்மா சொல்றாங்க, உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யாமல் போவானாக அப்படின்னு பதுவா செய்யறாங்க. உமருக்கு, இந்த நாட்டு ஜனாதிபதி உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யாமல் போவானாக அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட? உமர்கிட்டயே சொல்றாங்க, அமீர் முஃமினீன்கிட்டயே சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா திருப்பி கேட்டாங்க, ஏமா இவ்வளவு தூரம் கோவப்பட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு என்னமே தெரியலையா, என்ற சாப்பிடவும் காசு இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை, நான் ஒண்டியா விட்டு உட்கார்ந்துருக்கேனே, உமருக்கு தெரியாது, அவருக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஆட்சியாளர் பொறுப்பேற்கிறவருக்கு மஷ்ரிக்கிலிருந்து மகரிப் வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் சரி ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா குடிமக்களுடைய நாலேஜும் உமருக்கு இருக்க வேண்டும். என்ன சொல்றாங்க? தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா மக்களுடைய நாலேஜும் அவருக்கு இருக்க வேண்டும், அப்பதான் அவர் ஜனாதிபதி அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு நஃப்ஸ, அந்த ஹதீஸ்ல அப்படியே வருது, நஃப்ஸை பார்த்து சொன்னாங்களாம், உமரே
கத்தாபுடைய மகனே, உன்னை விட அறிவாளிகள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், இந்த கிழவி உட்பட அப்படின்னு நப்சை பார்த்து என்ன சொல்றாங்க, உன்னை விட அறிவாளிகள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் அப்படின்னு தன்னோட நப்சை பார்த்து அவங்க சொல்லிட்டு சொன்னாங்களா, உமருக்கு தெரியாமல் இருக்கும், உமரை மன்னித்து விடுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 பேரும் வந்துடுறாங்க. யார் 2 பேரும்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்துடுறாங்க. வந்துட்டு அமீருல் முஃமினீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாங்க. அது கடைக்கு முன்னால் உமர் அப்புறம் நின்றுட்டு தான் இருக்காங்க. அமீருல் முஃமினீன் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்க. அந்த அம்மாவுக்கு விறுவிறுத்து போச்சு. நம்ம இவ்வளோ நேரம் அமீருல் முஃமினீனை பற்றி குறை அமீருல் முஃமினீன்ட்டே சொன்னோமா அப்படின்னு அந்த அம்மா பயந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு தன்னிடத்தில் இருந்து அப்படியே 20 நான் கூட்டி குறைச்சலான்னு சொல்லலை, அப்படியே சொல்றேன், 25 ரியால்களை எடுத்து அந்த அம்மா கையில கொடுத்து, 25 ரியாலுங்கிறது அந்த நேரத்தில் பெரிய காசு, அந்த அம்மா கையில கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, உமர் ஆகிய நான் உங்களை கவனிக்காமல் விட்டதற்காக தண்ட குத்தமாக ஃபைனாக இந்த தொகையை நீங்கள் வைத்துக்கொண்டு உமருக்காக துவா செய்யுங்களம்மா அப்படின்னாங்க. 25 ரியாலை கொடுத்துட்டு தண்ட குத்தமாக இதை வச்சுக்கிறங்கம்மா, உமரை மன்னித்து துவா செய்யுங்கம்மான்ற உடனே அந்த அம்மா ஏற்கனவே ஆடி போயிருக்கிறதுனால துவா செஞ்சாங்க, அதை வாங்கிக்கிட்டாங்க. உடனே அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு, அலி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப எழுதுவாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய சம்பவம் ஏதாவது எழுதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு தோல் துருத்தி எடுத்து எழுதுங்க அப்படின்னாங்க. இந்த உமராய அமீருல் முஃமினீன் உமராக எனக்கும் அந்த அம்மாவுடைய பெயரை சொல்லி அந்த அம்மாவுக்கு மத்தியில் நடந்த உடன்படிக்கையின் பிரகாரம் அமீருல் முஃமினீன் ஆகிய உமர் 25 ரியால் கொடுத்து தெண்ட குத்தமாக அந்த அம்மாவிற்கு செய்த குற்றத்திற்கு பரிகாரம் தேடிக்கொண்டார் என்று எழுதுங்கள் என்று எழுதி சாட்சியாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், அதாவது இப்னு அப்பாஸ் அவர்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 பேரையும் சாட்சியாக்கி வாங்கி சூப்பித்தரோட வச்சுக்கிட்டாங்க, தன்னுடைய ஜோப்ல வச்சுக்கிட்டாங்க ஆதாரத்துக்கு. இதோட இந்த சம்பவம் முடிஞ்சா, அடுத்து இதை தழுவி அபூ தல்ஹா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸை சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சக்கராத்துடைய காலத்தில் என்னை அழைச்சாங்க. யார் சொல்ற? அதாவது அந்த ஹதீஸ் முடிஞ்சு. அபூ தல்ஹாவுடைய ஹதீஸ் 2வது அறிவிக்கக்கூடிய அபூ தல்ஹா தான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா மரண தருவாயில் என்னை அழைத்தார்கள். என்னிடத்திலே அந்த எழுதப்பட்ட அந்த சுருள் இருக்கு இல்லையா, அந்த அம்மாவோட போட்ட எக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை என்னிடத்திலே தந்து, அபூ தல்ஹா நான் எங்கு அடக்கப்பட்டாலும், ரவுதால் அடக்கப்பட்டாலும் சரி, ஜன்னத்துல் பக்கீல் அடக்கப்பட்டாலும் சரி, என்னுடைய கஃபரோட சேர்த்து என்னுடைய கபருக்குள்ளே இதையும் சேர்த்து போட்டு விடுங்கள், இந்த லெட்டரோடு நான் என்னுடைய ரப்பை சந்திக்க ஆசைப்படுகிறேன். எப்படி ஒரு லேடியுடைய விஷயத்தை அல்லாஹ் எங்கே கேட்பானா என்று பயந்து அதையும் என்னுடைய கபருக்குள் போட்டு அனுப்புங்கள், என்னுடைய ரப்புடைய சன்னிதானத்தில் இதை காட்ட விரும்புகிறேன் அவன் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்கன்னா, குடிமக்களோடு அவர் எப்படி நடந்து கொண்டார், ஒரு ஆட்சியாளர் ஒரு குடிமகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், இதை விட அற்புதமான ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் அபூ தல்ஹா ஒரு செய்தியை சொல்றாங்க அந்த நேரத்துல. ஏண்டா உமர் ரலியல்லாஹு தஆலா அபூ தல்ஹா நல்ல நெருக்கமான நண்பர்கள், சில ஆட்சியாளர்கள் இருந்தால் நெருக்கமான நண்புன்னு இருக்கும் இல்லையா, அதனாலதான் அபூ தல்ஹாவை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, அத்தனை பேரை விட்டுட்டு. இந்த அபூ தல்ஹா சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்றாங்க, நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தியை சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, பனி இஸ்ரவேல் காலத்தில் நீதமான ஒரு அரசன் இருந்தான். நல்லா கவனிங்க, ஒரு நீதமான அரசன் இருந்தான், ரொம்ப புத்திசாலி, சம நீதன்னா அந்த நாட்டு அரசன் தான் பனி இஸ்ரவேல இருந்தேன். அவனுக்கு சக்கராத்துடைய காலத்தை மௌத்தை முன்னாலே உணர முடிஞ்சு. அந்த அரசர் ஒரு துவா செய்கிறார், யா அல்லாஹ் நான் என்னமா நீதமா நடந்தேன் என்பது உனக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, இவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்கிற அளவுக்கு என்னுடைய வயசை நீட்டி போடு, என்னுடைய பிள்ளைங்கள பெரிய பிள்ளையாகிற அளவுக்கு அடுத்த ஒரு ஆட்சியை ஒப்படைத்து அடுத்த நீதியான ஆட்சியை உருவாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய ஆயுசை நீட்டி போடு அப்படின்னு ஒரு துவா செஞ்சாங்க. அந்த நாட்டு அரசர்களுடைய துவாவை அந்த நபிக்கு, அந்த நேரத்தில் ஒரு நபி இருந்திருப்பார் இல்லையா யூஷா, அந்த நபிக்கு அல்லாஹ் அறிவிச்சான், 15 ஆண்டுகள் உம்முடைய அரசனுடைய ஆயுளை நான் நீட்டி போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு 15 வருஷம் ஆயுளை நீட்டி போட்டு விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் வஹி அறிவிச்சு சொல்லிட்டான். அப்போ அவர் கொஞ்சம் நல்லாயிட்டார், சக்கராத்து காலத்திலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு நல்லாயிட்டார். இந்த நிகழ்ச்சியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்லி காட்டி, நீங்களும் அந்த நாட்டு அரசன் போல தானே, நீங்களும் உங்கள் ஆயுளுக்காக துவா செய்யுங்கள். எப்படி ரிக்வெஸ்ட் பண்றாங்க, நீங்களும் உங்க ஆயுளுக்காக துவா செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு மறுத்துட்டு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை குறிப்பிட்ட 63வது வயசுல என்னுடைய ரூஹை கைப்பற்றிக்கொள் அப்படின்னு துவா செஞ்சாங்க.
ரசூல்லாம் 63 தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 63 தான், உமர் ரலியல்லாஹு 60. அந்த ரவுலாவில் இருக்கக்கூடிய 3 பேர் 63 தான். அநேகமாக வந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட அந்த 63 தான் இருக்கும். 33ல் போனாங்க இல்லையா? அப்படிதான் இருக்கணும் கணிப்பு. சரி கை. ஆனால் 40 வயசு 40 வருடங்கள் அவர் ஆட்சி செய்வாங்கன்னு ஒரு ஹதீஸ் காணப்படுது. அப்போ 33 40 73 ஆயிடுது. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, 40 வயசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஆக உமர் ரலியல்லாஹு தஆலா குடிமக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லவே தேவையில்லை. 2000 பேர் யமன்ல இருந்து புரட்சியாளர் வந்து அவர்களை கொலை செய்ய முற்பட்டு அவங்க 70,000 திர்ஹம் கொடுத்து ஒரு கிணறை வாங்கி வகுப்பு பண்ணாங்க. சொன்னாங்க, ஒரு யூதன்ட்டு இருந்த தண்ணியே இல்லாத நேரத்தில் இந்த கிணறை வாங்கி யார் வகுப்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு வாக்குறுதி கொடுக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 70,000 தங்க நாணயங்கள் கொடுத்து அந்த வகுப்பு பண்ண கிணத்தை வாங்கி முஸ்லிம்களுக்கு வகுப்பு பண்ணாங்க. அதுல இருந்து 1 மீட்டர் தண்ணீர் குடிக்கல. 3 நாளா சிறைவாய்ப்பட்டிருந்தாங்க. 3 நாளைக்கு பின்னால் தான் ஓட்ட பூச்சி உள்ளே இறங்கி குதிச்சாங்க. வாசலில் ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு காவல் பண்ணிட்டாங்க. தான் முற்பதியில் வர முடியலை. ஏன்னா அலி ரலியல்லாஹு பிள்ளைங்க பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டி போட்டு வர முகத்தை கிழிச்சிட்டு தான் உள்ளே வந்தாங்க. நாயிலா ரலியல்லாஹு மனைவி பக்கத்தில் இருக்கும்போது கிட்ட தடுக்க போய் 4 விரல் குர்ஆன் ஓதி கொள்வது உஸ்மான் ரலியல்லாஹு மேலே பட்டுச்சு. அப்போ கூட உஸ்மான் ரலியல்லாஹு குடிமக்களுக்கு எதிராக துவா செய்யவில்லை, பதுவா பண்ணலை. தன்னுடைய கண் முன்னாலே கொண்டாடி விரல் துண்டாய் குர்ஆன்ல விழுகுது, குர்ஆன் ஓதிக்கிட்டு நடு பக்கத்துலேயே வந்து விழுந்துச்சு. அப்போ கூட குடிமக்கள் மீது கரிசனையோட தான் நடந்தாங்க. குறைசவலை. அடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லவே வேணாம். அலி ரலியல்லாஹு தஆலா பஜாருக்கு போகிறாங்க. அவங்க காணாமல் போன கேடையும் ஒரு யூதனுடைய கையில் இருக்குது. காணாமல் போன கேடையும் ஒரு யூதனுடைய கையில் இருக்குது. அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே சண்டை போகிறாங்க. என்னுடைய கணை, அவன் என்னுடைய கணை அப்படிங்கிறான். அபு மூஸா அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா நீதிபதி. வழக்கு அவர் இடத்துல வருகிறது. கேடையும் யார்கிட்ட இருக்கு? அவன்கிட்ட தான் இருக்கு. பொருள் அவன்கிட்ட தான் இருக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா ஆதாரம் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா உங்கள் கேடையும் என்ன என்பதற்கு நீங்க ஆதாரத்தை தாருங்கள் அப்படின்னாங்க. யார்கிட்ட? அலி ரலியல்லாஹு தஆலா. அமீருல் முஃமினீன் ஆதாரம் தாங்கண்டாங்க. அதை சொல்லிட்டாங்க, என்கிட்ட ஆதாரம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அப்படின்ட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அப்படின்ற உடனே ஹசன் ரலியல்லாஹு தஆலா உங்க மகனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதுட்டாங்க. வேற ஆதாரம் சொல்லுங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா தவிர வேற எனக்கு ஆதாரம் இல்லை. உங்களோட ஆதாரம் இல்லை என்று சொன்னால் எவரிடத்துல கேடயம் இருக்கிறதோ அது அவனுக்கே சொந்தம் தீர்ப்பளிச்சுட்டாங்க. அபு மூஸா அஷ்ஷரி தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. லொஹர் தொழுகையில 2 பேரும் சந்திக்கிறாங்க. வக்துக்கு வந்துதான் நான் யூதமாக கேடயத்தை எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல, வக்துக்கு வந்துடுவாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா அபு மூஸா அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா சந்திச்சு, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களை நிற்க வைத்து நான் வழக்கை விசாரித்தேன் என்பது உங்களுக்கு வருத்தமா, உங்களுக்கு பாதகமாக தீர்ப்பளித்தேன் என்பது உங்களுக்கு வருத்தமா என்று கேட்குறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா காசி, அபு மூஸா அஷ்ஷரி கூப்பிடல, நீதிபதி, நீதி அரசர் அவர்களே, நான் என்னை உட்கார வைத்து நீங்கள் விசாரித்திருந்தால்தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி இந்த கேஸை வேற மாதிரி திருப்பி கொண்டு போயிருந்தால் நான் வருத்தப்பட்டிருப்பேன். அல்லாஹ்வை பயந்து ஒரு மக்களுக்கு நீதமான தீர்ப்பு அளிக்கிறது என்னுடைய ஆட்சியினுடைய நீதிபதியுடைய நல்ல செயலுக்கு என்று நான் மனம் மகிழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு 3 முறை அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. இந்த 2 பேருடைய உரையால் அந்த உயிரிழந்து போயிடுச்சு. என்னடா அது, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி இப்படி பேசலாம், ஒரு நாட்டுடைய நீதிபதி இப்படி பேசுறாரு சொல்லி அவன் நேர பள்ளிக்கு வெளியே வந்தான். வேண்டாம், அபு மூஸா அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா நீதிக்கு மன்றம் முடிஞ்சு போச்சு. லொஹருக்கு பின்னால் இந்த சம்பவம் நடக்குது. அவன் உடனே சொன்னான், அபு மூஸா அஷ்ஷரியை பார்த்து, இது திருடப்பட்டதுதான், இது அலிக்கு சொந்தமானதான், அவரிடமே ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமானும் கொண்டு விட்டார். இங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு நாட்டு ஜனாதிபதி குடிமகனோடு எப்படி நடந்து கொண்டார், ஒரு நாட்டுடைய நீதிபதி அந்த மக்களோடு எப்படி கொண்டார். இன்னைக்கு நீதிமன்றம் அப்படியா இருக்குது. நீதிமன்றத்தில் இருந்து வெளியே பதவி ஓய்வு பெற்றோடனே ராஜ்யசபாவில் சீட்டு கிடைக்கிறதுக்கு என்ன பள்ளி பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. எவ்வளவு கண்ணெதிராக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களாக மாறிடுச்சு, நீதிபதிகள் நீதிபதிகளாக மாறிட்டாங்க. எதை வேண்டுமானாலும் காசு இருந்தால் செய்யலாம். ஏழைக்கு ஒரு தீர்ப்பு, நல்லவர்கள். இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய குடியரசு இதுதான் இஸ்லாம். நான் என்ன சொல்ல, தனிப்பட்ட முறையில் எல்லா பள்ளிகளையும் கொடியேற்று, எல்லா பள்ளிகளையும் அதை விமர்சையாக கொண்டாடு. அது இந்த நாட்டுக்கான மண்ணின் மைந்தராகிய நமக்கான விழா. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க.
அது நமக்கானவங்க. நம்ம பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து வரல. 10 தலைமுறை குப்பனாவோ சுப்பனாவோ யூதனாவோ எஸ்சியோ தேவராவோ எவனாவது இருந்திருப்பேன். எங்க நன்னா 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 நன்னாவுக்கு நன்னா அவர் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு வந்ததன் காரணமா வாழ்றதை தவிர மண்ணு யாருக்கு சொந்தம்? இந்த மண்ணு யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். நாம் இந்த நாட்டுடைய அந்நியர்கள் இல்லை. முதல் இதை முஸ்லீம்கள் மைண்ட்ல ஏற்றிக்கணும். நாம் சிறுபான்மையினரும் கிடையாது. என்னங்க 33 கோடி பேர் வாழ்றவங்க சிறுபான்மையினரா? 33 34 கோடி பேர் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கும். பத்திரிகைகள் அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணி எப்படி இதை திருப்பணும் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. இன்னைக்கு காசாவை எவ்வளவு குட்டிச்சவராக்குறாங்க. முழு காரணம் மீடியாக்கள். நாம் தெரியணும் இந்த மண்ணு நமக்கு சொந்தம். ஒவ்வொரு நேரமும் 5 நேரம் இந்த மண்ணை முத்தமிடக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம்? வணக்கம் என்ற பெயரில், சஜிதா என்ற பெயரில் இந்த மண்ணை முத்தமிடக்கூடியவர். இதை ஒரு இடத்துல பேசும்போது அந்த கலெக்டர் அப்போ இருந்திருப்பார் போல இருக்கு. அவர் கலெக்டர்லாம் அவங்க தெரியாது. உடனே அவங்க கட்டி பிடிச்சி நல்ல கருத்தை சொன்னீங்க பாய் அப்படின்னு. அப்ப நான் சின்ன பிள்ளை. அது மாதிரி இந்த நாட்டுடைய குடியரசு தினத்தை கொண்டாட முழு தகுதி வாய்ந்தவர் முஸ்லீம்கள். நன்றாக ஞாபகம் வச்சிருக்கோம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் ஹுப்புல் வத்னி மினல் ஈமான். பிறந்த மண்ணை நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதி. 72 ஜுஸுல ஈமானுடைய ஜுஸுல பிறந்த மண்ணை நேசிப்பது ஒரு பகுதி தான். அதனால விலகி விலகி ஓடாமல் மற்ற பேரு தான் இதுக்கு தகுதியானவர்கள் என்ற மெயின் செட்டை தூக்கி எறிஞ்சிட்டு நமது நாடு, நமது மண், நமது தேசம் என்ற கொள்கையோட இந்த குடியரசை கொண்டாடுவோம். இஸ்லாம் வழங்கக்கூடிய இந்த நெறிமுறைகளை ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும், குறிப்பாக மக்தபில் இளம் தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வருங்கால தலைமுறைகள் இப்போ மாற்றப்படுறாங்க. இளம் தலைமுறைகளுக்கு நம்ம களிமாவை சொல்லிக் கொடுத்தோம், நபியை சொல்லிக் கொடுத்தோம், வரலாறை சொல்லிக் கொடுத்தோம், தெரியாது. சைதாப்பேட்டை செய்யது பேட்டைடா அப்படின்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தண்டையார்பேட்டை தொண்டியார்பேட்டடா அப்படின்னு அவனுக்கு சொல்லணும். மதராசு பட்டணம்டா, இது மதராசாக்கள் நிறைந்து இருந்தால் இது பேர் மதராசு பட்டணம்டா யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? 7 வயசு 8 வயசு 9 வயசு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதோட நம்மளோட அந்த பெயர்களை மாற்றிடுவாங்க, மினாராக்களை உடைச்சிருவாங்க, அடையாளத்தில் மாற்றினாலும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய மனசிலை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆலிம்களுடைய குரானை மட்டும் ஓதி கொடுக்கறதில்லை, இந்திய வரலாற்றையும் சேர்த்து தான் உள்ளத்தில் புகுத்தணும். அப்பத்தான் வருங்கால சந்ததிகள் இந்த நாட்டிலே வாழ முடியும். சங்கிகள் பெருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்வினை ஆற்றக்கூடிய இளைய சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. அல்லாஹ் அதற்கான தௌஃபீக் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.